கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் இந்த வெளிச்சத்தின் மாதமாகிய ஜூன் மாதத்திலே கடந்த 19 நாட்களாக நாம் எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாதைகளின் வழியாய் கடந்து வந்தாலும் நாம் நிர்மூலமாகாதபடி அவருடைய கிருபையின் கரம் நம்மை பாதுகாத்தது. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஆண்டவர் செய்த சகல விதமான நன்மைகளுக்காக, அவருடைய கரத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொண்ட உபகாரங்களுக்காக அவரை நாம் ஸ்தோத்திரிக்க துதிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய வாரத்தை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். 138 சங்கீதம் 8 வசனத்தில தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளை, நமக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர் இந்த புதிய வாரத்திலே நம்மோடு கூட இருப்பார். வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் நாம் செல்ல வேண்டிய பாதைகளை நமக்கு காட்டுவார். நம்மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஒருவேளை உலகத்திலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சோர்வின் பாதை வழியாய் நீங்கள் நடந்து சென்று கொண்டிருக்கலாம். நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் இந்த புதிய வாரம் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை கண்மணி போல பாதுகாத்து நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த ஆராதனையின் மூலமா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களை நிரப்பத்தக்கதாக நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வெளிச்சத்தின் மாதத்திலே 20வது நாளுக்குள்ளாய் கர்த்தரைகளை கொண்டு வந்திருக்கிறீங்க தகப்பனே. கடந்த நாட்கள் முழுவதுமாக நீ செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம் 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 என்று ஆண்டவரே, எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். என் ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிற ராஜா, நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், நீரோ இருதயத்தை பார்க்கிறீங்க ராஜா. வேதனைகளோடு, போராட்டங்களோடு, சோர்வுகளோடு, கண்ணீரோடு கூட உடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளலாம். எங்களுக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் என் ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளோடு தேவனில் பேசுவீராக, வசனத்தின் மூலமாய் பேசுவீராக, பாடல்கள் மூலமாய் பேசுவீராக. என் ஆராதனை நாங்கள் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு தேவனீர் எங்களை ஆசீர்வதித்து என் ஆராதனையின் மூலமாய் உம்முடைய பரிசுத்த பலத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய் இயேசு இரட்சகரின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கின்றோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான்
உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கின்ற நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்றவர்களாக காணப்படுகிறோம். வேதம் வாசிப்பின் மூலமாக தேவனை பிரியப்படுத்துகிறோம். ஜெபிப்பதின் மூலமாக
அவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். அது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதன் மூலமாக, அந்த ஊழியத்தை செய்கிற அவருடைய பிள்ளைகளை தாங்குவதன் மூலமாக, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வதன் மூலமாக எப்படியாவது நாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் அநேக காரியங்களை நாம் செய்கின்றவர்களாக காணப்படுகிறோம். நாம் கரங்களிலே வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமும் எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும், எவைகளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொது வாழ்க்கையிலே நாம் செய்யும் போது தேவன் அவைகளிலே பிரியப்படுவார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் அநேக காரியங்களை சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை பிரியப்படுத்துகிறான் என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுவதன் மூலமாக அவருக்கு பிரியமான ஜனங்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வேதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து தியானிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி. ஆகவே நான் இந்த செய்தியின் தலைப்பாக விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனை பிரியப்படுத்துதல் என்கிற தலைப்பை நான் கொடுத்தேன். ஒருமுறை இங்கிலாந்து தேசத்திலே ஒரு பெரிய நதி தேம்ஸ் நதி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த நதி மிக ஆழமான ஒரு நதி. அந்த நதியில யாராவது விழுவார்கள் என்றால் அவர்கள் மகிழ்ந்து போய்விடுவார்கள். ஆனால் அந்த தேம்ஸ் நதியின் 2 கரைகளும் மிக அழகாக காணப்படுமா. ஒரு நாள் அந்த நதியின் கரையோரத்திலே இங்கிலாந்து தேசத்து மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கூட இருக்கும் போது ஒரு கலை கூத்தாடி ஒருவன் அந்த இடத்திற்கு வந்தான். வந்து என்ன செய்தான், அந்த தேம்ஸ் நதிக்கு இக்கரையிலும் அக்கறையிலும் 2 பெரிய கம்பிகளை அவன் நட்டினான். அந்த பெரிய கம்பியை நட்டின உடனே ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், இவன் என்ன செய்ய போகிறான், எதற்காக 2 பக்கமும் பெரிய பெரிய கம்பியை அவன் நட்டி கொண்டு இருக்கிறான் என்று சொல். 2 கம்பிகளை நட்டின அந்த கலை கூத்தாடி வேகமாக 2 சிறு கம்பிகளை எடுத்தான். கம்பியை எடுத்து ஒரு பக்கத்திலே மூடியிருந்த அந்த கம்பியில் இருந்து அதை மறுபக்கமாக நன்றாக இழுத்து கட்ட ஆரம்பித்தான். ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப அந்த கலை கூத்தாடி சொன்னானா, இப்ப இந்த கம்பி மேல நடந்து நான் இந்த நதியில் அக்கறைக்கு நான் போக போகிறேன். யாரெல்லாம் நான் போவேன் சொல்லி நம்புறீங்க அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டான். ஜனங்கள் நம்பல. காரணம், அது மிக ஆபத்தான ஒரு முயற்சி. அந்த கலை கூத்தாடியை பார்த்து சொன்னாங்களாம், உன்னுடைய முடிவு தவறான முடிவு, நீ விழுந்தாய்த்தால் உயிர் பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி. ஆனால் எதையுமே அவன் காதல வாங்கிக் கொள்ளல. அந்த கம்பியின் மேல் ஏறி அந்த சிறிய கம்பியில என்ன செய்யணும், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து அந்த நதியின் அக்கறைக்கு போய்விட்டான். இப்ப ஜனங்களெல்லாம் அவனை பார்த்து கைதட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனா அந்த கைதட்ட அவனுக்கு பெருசா தெரியல. இப்ப என்ன செய்யறான் தெரியுமா, தரையில இருந்து ஒரு 50 கிலோ மண் மூடைய அவன் தன்னுடைய தோளின் மேலே வைத்துக் கொண்டான். வைத்துக் கொண்டு சொன்னா, நான் முதலாவது வெறுமையாக நடந்து வந்தேன், இப்ப இந்த 50 கிலோ எடையுள்ள மண்முடைய சுமந்து
நான் அக்கறைக்கு நான் போகிறேன், நான் போயிடுவேன் சொல்லி நீங்க நம்புறீங்களா அப்படி என்று சொல்லி கேட்டார். 25% மக்கள் சொன்னார்கள், நீ போயிடுவப்பா, நீ பலசாலி, நீ தைரியசாலி என்று சொல்லி அவன் அந்த மண்ணுடைய தன்னுடைய தோளின் மேல் வைத்துக் கொண்டு மெதுவாக அந்த கம்பி மேல நடந்து 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 அந்த ஏரியின் மறுபக்கம் வந்து விட்டான். ஜனங்கள் எல்லாரும் இப்ப கைதட்ட ஆரம்பிக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியின் சத்தமும் அந்த கலை கூத்தாடியருடைய காதுகளிலே விழவில்லை. மூணாவது என்ன செய்தான், அவனுக்கு ஒரே ஒரு குட்டி மகள் இருந்தான். அந்த குட்டி மகளை தன்னுடைய தோளின் மேல் ஏற்றினான். தோளின் மேல் ஏற்றி சொன்னானா, இப்ப என் மகளை என்னுடைய தோளின் மேல் வைத்துக் கொண்டு நான் நதிக்கு அப்புறத்திலே செல்ல போகிறேன், நான் பத்திரமா என் மகளை கூட்டிட்டு போயிருவேன் சொல்லி எத்தனை பேர் நம்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அந்த கூடியிருந்த 100% மக்கள் சொன்னாங்க, நீ கண்டிப்பா உன் பிள்ளைய கூட்டிக் கொண்டு போயிருவ, நீ ஜெயிச்சிருவ அப்படி என்று சொல்லி அவன் நடப்பதற்கு முன்பதாகவே கரங்களை தட்ட ஆரம்பித்தார்கள். தன்னுடைய மகளை தோழி மேல் சுமந்து கொண்டு அந்த சிறிய கம்பி மேல நடந்து 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 நதிக்கு அப்புறத்திலே வந்து விட்டான். கரகோஷம் விண்ணை தொட ஆரம்பித்தது. கடைசியில ஒரு கேள்வி கேட்டான், நீங்க எல்லாரும் சொன்னீங்கல்ல என் பிள்ளைங்க தோழி மேல் தூக்கி கொண்டு நான் பத்திரமா நடந்த அந்த பக்கம் வந்துடுவேன்னு சொல்லி, இப்ப இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் என் தோழி மேல வந்து உட்காருங்க, உங்களை நான் சுமந்து கொண்டு நான் நதிக்கு அப்புறத்திலே நான் போகிறேன் என்று சொல்லி அவ்வளவுதான். பாருங்க, அங்க கூடியிருந்த கூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து போக ஆரம்பித்தது. அப்ப கேட்டா, இவ்வளவு நேரம் சொன்னீங்களே என் மகளை சுமந்து கொண்டு போயிடுவேன் என்று சொல்லி, இப்ப ஏன் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல விசுவாசம் என்பது நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே அது வெளிப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. இன்னைக்கு நம்ம யாரும் பார்த்தாலும் கேட்கிறோம், ஆர் யூ எ பிலீவர்? நீங்க ஒரு விசுவாசியா அப்படி என்று சொல்லி யாராவது நம்மளை பார்த்து விசுவாசி இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கு உடனே கோபம் வருகிறது. அப்ப விசுவாசி என்றால் யார் என்று சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார், எனக்காக வளர்ந்தார், எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தார், இன்றைக்கு என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், எனக்காக ராஜாவாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். இதுதாயா என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நான் வைத்திருக்கிற விசுவாசம் என்று சொல்லுகிறார். ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இவையெல்லாம் ஆண்டவர் பேரிலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம். ஆனா இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தேவன் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசமானது எப்படிப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது? நான் சொன்ன எல்லா காரியங்களும் நம்முடைய சரீரத்தை சார்ந்திருக்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், என்னுடைய வாயிலை அறிக்கை செய்கிறேன். அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய வாயிலை அறிக்கை செய்கிறேன். எனக்காக உயிர்த்தெழுந்தார், அறிக்கை செய்கிறேன். அவர் மீண்டுமாக எனக்காக இந்த பூமியிலே வரப்போகிறார், நல்லது. ஆனால் ஆவியானவர் கேட்கிற காரியம், நீ என்னை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் உன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய பார்வையில எனக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சரீரத்திலே அறிக்கை செய்கிற விசுவாசம் மாத்திரம் அல்ல, உன்னுடைய ஆத்துமாவிலே இந்த விசுவாசமானது வளர வேண்டும். இந்த ஆத்துமாவிலே விசுவாசம் வளர 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 நம்முடைய உலகத்திலே, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நமக்கு தோல்வி வராது, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நமக்கு பின்மாற்றம் வராது, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நமக்கு சோர்வு வராது. தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே சோர்வு வந்து விடுகிறது அல்லவா? ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்துக்கு நமக்கு பதில் தரலாம், நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்றால் அப்படியே நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம், அப்படியே நம்ம பின்வாங்கி போய் விடுகிறோம். காரணம் என்ன? என்னுடைய ஆத்துமாவிலே தேவன் விரும்புகிற விசுவாச வளர்ச்சி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை.
வேதம் சொல்கிறது, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், என்னுடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற விசுவாசம், என்னுடைய ஆத்துமாவிலே என்னை வளர்க்கின்ற விசுவாசம், என்னுடைய சரீரத்திலே என்னை சாட்சியாக வைக்கிற இந்த விசுவாசம் இல்லை என்றால் நான் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ முடியாது என்று வேதம் சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் வேதத்தை தினமும் வாசிக்கின்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்லுகின்றவர்களாக இருக்கலாம், ஊழியத்தை தாக்குகிறவர்களாக ஊழியம் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். இந்த காலையிலே தேவன் விரும்புகிற விசுவாசம் என்னுடைய ஆத்துமாவிலே இல்லை என்றால் என்னுடைய கிறிஸ்தவ ஜீவியம் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் என்னுடைய ஆத்துமாவிலே காணப்படுகிற விசுவாசம் என்ன? அந்த விசுவாசத்தின் வளர்ச்சி என்ன? அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட ஒன்றாக காணப்பட வேண்டும்? 3 தலைப்புகளின் கீழாக நான் வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு நான் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனை பிரியப்படுத்துகின்ற விசுவாசத்தின் முதலாவது படி என்ன? வேதத்திலே நான் 3 தேவ மனிதர்களை உங்களுக்கு முன் வைக்க போகிறேன். இந்த முதலாவது படிக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆபூக் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதனை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த ஆபூக் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையின் முதல் படியை சொல்லுகிறார். நீங்க வீடுகளுக்கு சென்று ஆபூக் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதை அவர் அழகா சொல்றாரு. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி கனிகொடாமல் போனாலும், மந்தையிலே முதலற்று போனாலும், நான் கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என்னுடைய ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக நான் களி கூறுவேன் என்று சொல்லி, அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற விசுவாசத்தின் முதல் படி என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்துல, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்தவ சாட்சியின் ஜீவியத்துல, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து செல்லுகிற பாதைகள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்திக்கின்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது உயர்வாக இருந்தாலும் சரி, அது தாழ்வாக இருந்தாலும் சரி, அது மலையின் அனுபவமாக இருந்தாலும் சரி, அது பள்ளத்தாக்கின் அனுபவங்களாக இருந்தாலும் சரி, முதலாவது விசுவாசத்தின் படி என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளில, உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலே நீ கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வது. அதை நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர் சொன்னார், என்னுடைய அத்திமரங்கள் கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்கவில்லை என்றாலும் சரி, என்னுடைய மந்தையிலே முதலற்று போனாலும் சரி, ஆட்டு கிடாக்களிலே முதல் இருந்தாலும் சரி, நான் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போமா? நான் கடந்து வந்த பாதைகள், இந்த மாதத்திலே நான் கடந்து வந்த 19 நாட்களில நான் சந்தித்த எல்லா அனுபவங்களிலே நான் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்ட ஜீவியத்தின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டா? அந்த ஆண்டவரே இவைகளை ஏழைய வாழ்க்கையிலே கொடுத்து இது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது என்று சொல்லி நான் தேவனை எதிர் கேள்வி கேட்ட அனுபவங்கள், அங்கு நான் சோர்ந்து போன அனுபவங்கள், அந்த ஆண்டவரை என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி அங்கலாய்த்து போன அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தை நீ சீர்தூக்கி போ. ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைய, எங்கிட்ட ஒரு மிஷனரி தம்பி இருக்கிறார். அவருடைய பெயர் சுகுமார். ஆனால் நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து பால் சுகுமார் என்று சொல்லி அந்த வாலிப தம்பியை மாற்றி வைத்திருக்கிறோம். தகப்பனுக்கு ஒரே ஒரு மகன். அவருடைய தகப்பனார் மிகுந்த
மனிதன். ஒரு நாள் கேள்விப்பட்டார், என்னுடைய மகன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான் என்று சொல்லி அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அவனுடைய தகப்பனாருக்கு கோபம் அதிகமாக வந்தது. உடனே கூப்பிட்டார், நீ சொல்வது உண்மையா இருந்தது என்றால் இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தெய்வமாக வழிபட ஆரம்பிப்பாய் என்றார். என்னுடைய சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு நான் தர மாட்டேன், எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்திற்கு வேற எழுதி வைத்திருவேனே தவிர உனக்கு நான் ஒண்ணுமே தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். இந்த சுகுமாருக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியவில்லை. என்னிடம் வந்து சொன்னான். நான் சொன்னேன், தம்பி, முடிவெடுக்க வேண்டியது உன்னுடைய கரத்திலே இருக்கிறது அப்படி என்று சொல்லி மறுநாள் காலை தன்னுடைய தகப்பனிடத்திலே போனான். அப்பா, இரவு முழுவதும் நான் யோசித்து பார்த்தேன், எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பா, அவர் எனக்கு கொடுக்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், மறுபக்கம் இந்த உலகத்திலே நீங்கள் எனக்கு என்று சொல்லி வைத்திருக்க ஆஸ்திகள், சொத்துக்கள், அந்தஸ்துகள், இவைகள் ஒரு பக்கம். இவைகளை எதை நாம் நாட வேண்டும் என்று சொல்லி நான் இரவு செபித்த பொழுது உறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். எனக்கு இயேசு, அவருடைய அன்பு எனக்கு போதும். நீங்கள் வேண்டுமே தவிர உங்களுடைய சொத்தோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய பொருளோ எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உறுதியாக அந்த வாலிப தம்பி தீர்மானம் எடுத்தான். தீர்மானம் எடுத்து 9 ஆண்டு காலம் இன்றைக்கு அவனை கர்த்தர் வல்லமையான கருவியாக எடுத்து பயன்படுத்துகிறார். பிரிந்து போன தகப்பன் இன்றைக்கு அவனோடு கூட மீண்டுமாக சேரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தார். இதுதான் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு தருகிற சந்தோஷத்தின் விசுவாசம், அவருடைய அன்பு. அவருடைய வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில இந்த முதலாவது படியை நம்மில எத்தனை பேர் நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்? சரி, விசுவாசத்தின் 2வது படிக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். இதற்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிற தேவ மனிதன் தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிந்த 23வது சங்கீதம். அந்த சங்கீதத்துல தாவீது மிக அழகா சொல்றாரு, நான் மரண இருளி பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி விசுவாசத்தின் 2வது படி, ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு கூட இருக்கிறார். முதல் படி என்ன? அவருக்குள்ள நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்பது. ஆனால் 2வது படி, தேவ பிள்ளைகளை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து செல்கிற எல்லா பாதைகளில கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த கர்த்தர் என்னை விட்டு போக மாட்டார். ஏதோ மகிழ்ச்சியில, ஏதோ சந்தோஷத்துல என்னோடு கூட இருந்து நான் கண்ணீர் வடிக்கும் போது, நான் வேதனைப்படும் போது, நான் கஷ்டப்படுகின்ற போது அவர் என்னை விட்டு விட்டு சென்று விடுகிற தேவன் அல்ல. எந்த ஆண்டவருடைய பிரசன்னம், எந்த ஆண்டவருடைய கிருபை, எந்த ஆண்டவருடைய வல்லமை, எந்த ஆண்டவருடைய மகிமை எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கும். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு தாவீதை போல சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை விட்டு போய்விட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். அவருடைய கோலம், அவருடைய தடியும் என்னை நிச்சயமாக தேற்றும். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த விசுவாசத்திலே இன்றைக்கு நாம் அவைகளை தைரியமாக நாம் அறிக்கை செய்கிறோம்? ஐயா, என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வந்தது, என் விசுவாச வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது, என் விசுவாச வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தது, என் விசுவாச வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் கைவிடாத தேவனாக அவைகளின் மத்தியிலே என்னோடு கூட இருந்து என்னை பாதுகாத்தார், என்னை வழிநடத்தினார் என்று நம்மை சொல்ல முடியுமா? ஒரு மிஷனரி தரிசன கூட்டம் ஒரு ஆண்டு நடைபெற்றது. அதில் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. குஜராத் மாநிலத்தில் ஆதிவாசி மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய அன்பை அறிவிப்பதற்கு வாலிப உள்ளங்கள் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற வேளையில ஷீலா என்கிற 23
23 வயது வாலிப மகன், ஆண்டவரே நான் அந்த இடத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லி அந்த ஜெபத்திலே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிற தேவ பிள்ளைகள் கேட்டார்கள், அருமையான மகளே, அந்த ஆதிவாசி மக்கள் இருக்கிற இடத்தை பற்றி நீ அறிந்து வைத்திருக்கிறாயா? அவர் சொன்னான், இல்ல அண்ணே, எனக்கு தெரியாது. அவங்க என்ன மொழி பேசுவாங்க என்பது உனக்கு தெரியுமா? அவர் சொன்னா தெரியாது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் தெரியுமா? அவர் சொன்னா தெரியாது. அப்புறம் எப்படி அந்த மிஷனரியாய் போகிறேன் என்று சொல்லி கேள்வி கேட்டார்கள். அவர் சொன்னாலாம், எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், சீராடியாக்கே போ, நான் சொல்லுகிறேன். அது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் கர்த்தருடைய கோலும் கர்த்தருடைய தடியும் என்னை நிச்சயமாய் தேற்றும், கர்த்தருடைய கைவிட மாட்டார் என்று அந்த வாலிப மகன் சொன்னார். 3 ஆண்டு காலம் ஊழியத்தை முடித்து விட்டு திரும்பி வந்தார். அவர்கிட்ட நான் பேசினேன், ஷீலா, உடைய ஊழியத்தின் பாதை எப்படி இருந்தது? அநேக ஆண்டவரை கைவிடவே. ஒரு முறை அருகில இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு சென்று பெண்கள் கூட்டத்தை நடத்தி நான் என்னுடைய 2 வீலர்ல திரும்பி வந்து கொண்டிருந்தேன். வண்டி பஞ்சர் ஆகிவிட்டது. அப்போ 4-5 வாலிபர்கள் அந்த இருட்டு பாதையில எனக்கு பின்பற்றி வருவதை நான் அறிந்தேன். ஆண்டவரை நோக்கி கேட்டேன், ஆண்டவரை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே செல்லுகிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்ற வேண்டுமே என்று சொல்லி நான் செபித்தேன். ஒரு பக்கம் பஞ்சராகி போன வண்டியை உருட்டி கொண்டு வருகிறேன். அந்த வாலிபர்களை நெருங்கி வரும்போது திடீரென்று அந்த பகுதியிலே ஒரு கருப்பு கலர், ஒரு பயங்கரமான ஒரு நாய் ஒன்று குறுக்கே வந்தது. அந்த நாயை பார்த்து நான் அப்படியே பயந்து போயிட்டேன். ஏன்னா அது நாயா சிங்கமா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த நாய் எனக்கு ஒரு 8 அடிக்கு பின்னாடி எனக்கு மெதுவாக நடந்து வர ஆரம்பித்தது. அந்த நாயை பார்த்தோன்னா அந்த வாலிபர்கள் ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு போக ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், அந்த நாயின் தோற்றம் அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. நான் கரெக்டா வீட்டு வரைக்கும் வந்தேன். நானும் பயத்தோட அந்த நாயை திரும்பி பார்த்தேன். என்னுடைய திருமுக்கு வந்த உடனே அந்த நாய் எங்க போச்சு, எந்த பக்கம் போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த தெருவிலேயே உலகப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை பாதுகாப்பு. இதுதான் தேவ பிள்ளைய விசுவாசம். என் விசுவாச வாழ்க்கையிலே வளர வளர முதலாவது நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுவேன். இரண்டாவது, தேவன் ஏன் கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் என்னை கைவிட்டு விட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் ஏன் கூட இருப்பார், அவருடைய கோலம் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்பது என்னை விசுவாசத்தின் 2வது படி. சரி, இந்த விசுவாசத்தின் 3வது படிக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகளார்ட்ட போய் அவருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம கேட்க போகிறோம். விசுவாசத்தின் 3வது படி. அவர் ரோம திருச்சபையாருக்கு எழுத நிருபத்துல 8ஆம் அதிகாரத்திலே கடைசி 3 வசனங்களிலே அவர் என்ன சொல்றார் தெரியுமா? கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பிலே இருந்து என்னை பிரிப்பவர் யார்? என்னை யார் பிரிக்க முடியும்? ஆண்டவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புல இருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. இதுதான் தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் உச்சகட்டம் என்று நான் சொல்றேன். அவர் தெரிந்த உலகத்தில் எதுவும் பிரிக்க முடியாது. என் உலகத்தின் காரியங்களாக இருக்கட்டும், நிகழ்காரியங்களா இருக்கட்டும், வருங்காரியங்களா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், பட்டினியா இருக்கட்டும், மரணமாக கூட இருக்கட்டும், இவை எல்லாவற்றிலேயும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற என் தேவனுக்கு சோத்திரம் என்று சொல்லி பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலங்களிலே நம்மளே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பிலே இருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது, என்னை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த கிறிஸ்துவின் மீது நான் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்திற்கால் இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகளை அற்பமும் குப்பையுமாக நான் எண்ணுவேன். அவருடைய விசுவாச பயணத்தில் எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். குருவானவர் இருக்கிற முறையில எத்தனையோ பேருடைய மரணத்தை நான் பார்த்திருக்கிறேன். மறிக்கும் தருவாயிலே அவர்கள் படுகிற பாடுகள், அவர்களுடைய முகத்தில் காணப்படுகிற தோற்றங்கள் எல்லாவற்றையும் அனுபவமாக பார்த்திருக்கிறேன். ஒரு தேவ மனிதனுடைய மரணத்தை என்னால் மறக்க முடியாது. 36 ஆண்டு காலம் பீகார் தேசத்திலே ஊழியத்தை நிறைவேற்றினார். அவருடைய சரீரத்தில் கேன்சர் வியாதி முற்றி போய்விட்டது. வெள்ளூரில
சிஎம்சி ஹாஸ்பிட்டலிலே அவரை சேர்த்து இருந்தார்கள். டாக்டர்கள் சொல்றாங்க, இனிமேல் அவர் ஒண்ணு செய்ய முடியாது, கேன்சர் சரீரம் முழுவதும் பரவிவிட்டது என்று சொல்லி மனைவியும் பிள்ளைகளும் எப்படி இதை தன்னுடைய தகப்பனாக சொல்வது என்று கலங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு தூங்கிக் கொண்டிருந்த இந்த மிஷனரி மனைவி கூட்டார். 3 பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருந்தார். 3 பிள்ளைகளை எழுப்ப சொன்னார். 4 பேரும் முன்னாடி இருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்னை காலையில 9 மணிக்கு ஆண்டவர் என்னை இளைப்பாறுதலுக்குள்ள எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னாரு. மனைவி பயப்படுறாங்க. பிள்ளைங்க சொல்றாங்க, அப்பா நீங்க ஏதோ தூக்கத்துல கனவு கண்டிருக்கிறீங்க, பேசாம இருங்க. அவர் சொன்னார், இல்லை, கர்த்தர் அவருடைய தூதர்களை எனக்காக அனுப்பிட்டார், வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். 8 மணி ஆச்சு. அந்த அறையில இருந்த கிடிகாரத்துல மனைவியை கூப்பிட்டார், 3 பிள்ளைகளை கூப்பிட்டார். ஆண்டவர் தன்னை நடத்தி வந்த விதங்களை சாட்சியா சொல்லி அவருக்கு பிரித்த ஒரு பாடலை பாட சொன்னார். எல்லாரும் 5 பேரும் சேர்ந்து பாடினார்களாம். சுவர் கடிகாரத்தில் 8:50 மனைவியின் தலையிலே கையை வைத்து செபித்தார். 3 பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பம், பேர பிள்ளைகள் எல்லாருடைய தலையிலே கை வைத்து செபித்தார். 8:58 ஆனது. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்க ஆரம்பித்ததா. சிரித்துக்கிட்டே சொன்னாராம், தேவதூதர் இந்த அறைக்குள்ளாக வந்து விட்டார்கள், இளைப்பாறுதலுக்குள்ள என் ஆத்துமாவை கொண்டு போகிறார்கள் என்று சொன்னார். சரியாக 9 மணிக்கு அவருடைய உயிர் அவருடைய சரீரத்தை விட்டு போனது. இதை பார்த்துக் கொண்டிருந்தால் ஒரு இந்து மருத்துவர் அந்த ஆஸ்பத்திரியில அவர் சொன்னார், எத்தனையோ பேருடைய மரணத்தை பார்த்திருக்கிறேன், ஆனால் இவருடைய மரணத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு அமைதி. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேரிலே வைத்திருக்கிற அன்பிலிருந்து எதுவுமே பிரிக்க முடியாது. இதுதான் தேவ பிள்ளைய விசுவாசத்தின் உச்சகட்டம். இந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. என்னுடைய வாழ்க்கையை எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் ஏற்பட இருக்கிறார் என்று விசுவாசத்தை பெற்றுக் கொள்வது, ஆண்டவருடைய அன்பிலே இருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்கிற நிச்சயத்தை இந்த உலகத்திலே அடைவது. எந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். இந்த காலையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமா? ஆபகுக்கின் விசுவாசம், தாவீதின் விசுவாசம், பவுலடிகளாரின் விசுவாசம் இன்றைக்கு நமக்கு முன்மாதிரியாய் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகப்பனே, விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் ஆத்துமாவிலே இந்த விசுவாசத்தை தகப்பனே இந்த காலையில வர்த்திக்கப்படும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்கிற எத்தனை பேர் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்க போவது? கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே செபிப்பது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒருவேளை என்னுடைய வாயிலே என்னுடைய சரீரத்தை சார்ந்த விசுவாசத்தை வேதம் சொல்லல, என்னுடைய ஆத்மாவிலே காணப்பட வேண்டிய விசுவாசத்தின் 3 படிகள். ஆண்டவரே, நான் ஆத்துமை போல உமக்குள்ள மகிழ்ச்சியாய் இருக்கிற அனுபவம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, தாவீதை போல உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்கிற அறைகுவலின் விசுவாசம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, பவுலடிகளாரை போல உம்முடைய அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது என்கிற நிச்சயத்தை இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, விசுவாசத்தை துவக்குகிறவரே, விசுவாசத்தை முடிக்கிறவரே, என்னை உம்முடைய விசுவாசத்தின் பாதையில இந்த காலையிலே வழி நடத்தும். ஆண்டவரே, பேச்சிலே அல்ல செயலிலே என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிக்காட்டுவதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாய் உங்களை நாங்கள் எவ்வாறு பிரியப்படுத்துவது என்பதை வேத வசனங்களின் மூலமாய் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய பேச்சிலே அல்ல, எங்களுடைய செயலிலே காணப்பட வேண்டிய விசுவாசம், கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் இருக்கின்ற விசுவாசம், ஆண்டவரை எங்களை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம், ஆண்டவருடைய அன்பிலிருந்து எங்களை எதுவும் பிரிக்க முடியாது என்கிற அனைவரின் விசுவாசம், இவைகள் எங்கள் ஆத்துமாவிலே வளரட்டும் ஐயா. ஆத்துமாவிலே வளர்ந்து 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 நாங்கள் சரீரத்திலே கிறிஸ்துவுக்கு சாட்சியார் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வசனத்தை கேட்டவுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவரே, விசுவாசத்தை முடிக்கிறவரே, எங்களை நீ
இந்த வாரத்திலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வசனத்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் அவர்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வீராக. வேதனையோடு இருக்கிறவர்கள், கவலையோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள், போராட்டத்தோடு கூட இருக்கிறவர்கள், சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த காலையிலே தொடுவதாக, உங்களுடைய இரத்தம் கழுவுவதாக, உங்களுடைய இரத்தம் ஒரு அற்புத சுகத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாப்பு எங்களை சாட்சியாய் நிறுத்த வேண்டுமா இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் அவருடைய பாதுகாவலும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.